பெயராலே அருமையான சோரங்களே, எங்களுடைய ஊரிலே மண்டதீவிலே பேதுருவானவருடைய கொடியை ஏற்றுகின்றோம் என்றால் அது பெரியதொரு மகிழ்ச்சியான சந்தோஷமான பெரிய மக்கள் ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுபோல நாங்கள் வேறு ஆலயங்களை சேர்ந்திருந்தாலும் பேதுருவானவரை இந்த வேளையிலே நினைக்கின்ற நாங்கள் எவ்வாறு இந்த பேதுருவானுடைய கொடி மேலே உயர அதுபோல எங்களுடைய உள்ளங்களும் இறைவனை நோக்கி ஏற்றப்பட வேண்டும் என்பதை உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்வோம். So let us pray fervently that Saint Peter be with us always, and also through the intercession of Saint Peter we may have a better future. புனித பேதுருவானவருடைய பரிந்துரை மூலமாக எங்களுக்கு எல்லாம் நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடும் எங்களையும் எங்களுடைய இலங்கை நாட்டையும் பேதுருவானுடைய பரிந்துரையினாலே இறைவனுடைய அருளை நாங்கள் பெற்று சுக வாழ்வும் நல்வாழ்வும் அருள் நிறைந்த வாழ்வும் பெற இந்த கொடியை நாங்கள் இப்பொழுது ஏற்ற இருக்கிறோம். எனவே இறைவனுடைய அருளை வேண்டி இந்த கொடியை நாங்கள் ஆசீர்வதிப்போம். உருவப்படத்தை வடித்து அவற்றை நோக்கும் தோறும் அவற்றின் வழியாக அருளையும் ஆசீரையும் அவருடைய பரிந்துரை மூலம் நாங்கள் இதனுடைய இந்த திருவுருவம் தாங்கிய இந்த படத்தை ஆசீர்வதித்து இதை ஆசீர்வதிப்பாராக.
மேலே மேலே வெயிட் 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 பார் வெயிட் ஆக்கள் நிற்கட்டும் வெயிட் சும்மா வெயிட் பார் வெயிட் பண்ணுங்க மாலை போடும் அதில் இல்லை வச்சு ஆக்களை கொஞ்சம் உள்ள அப்படியே ஆக்களை நிற்க வச்சு போடுங்களா கொஞ்சம் நீங்களும் ஒரு நில்லுங்க பின்னுக்கு ஒரு கண்ணில் பாருங்க வாழ்ந்திட வேண்டும் அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும் பாவம் போக்கிட வேண்டும் கோபம் நீக்கிட வேண்டும் ஆவியின் வரங்கள் நாம் பெற வேண்டும் அவரின் ஆற்றலோடு பணிபுரிய வேண்டும் மனிதம் மறந்திட வேண்டும் புனிதம் அடைந்திட வேண்டும் அதனால் இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும் இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும் இறையரசின் அன்பு வாங்க அனைவருமே வாருங்கள் இறைவன் அழைப்பை ஏற்று அவரின் மகிழுங்கள் இறையரசின் அன்பு வாங்க அனைவருமே வாருங்கள் இயேசுவின் நாமம் வாழ்ந்திட வேண்டும் அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும் அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும் பாவம் போக்கிட வேண்டும் கோபம் நீக்கிட வேண்டும் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும்
இந்த ராஜப்பர் திருவிழா திருப்பதிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இயேசுவில் பிரியமான இறை மக்களே, என்று நாங்கள் எமது பங்கின் பாதுகாவலரான புனித ராஜப்பர் திருவிழா எடுக்கும் இந்நாளில் என் பாதுகாவலராம் புனித ராஜப்பர் தம் வாழ்வில் இறை இயேசுவில் கொண்டுள்ள நம்பிக்கை விசுவாசத்தில் தம் வாழ்நாள் முழுவதும் இறை பணியாளராக தம்மை அர்ப்பணித்தார். சத்திய வேதத்தை எல்லா மக்களிடத்திலும் போதித்து இறை மகனின் வருகைக்காக காத்திருக்கும் மக்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்துரைத்தார். அவர் இயேசுநாதரால் அழைக்கப்பட்டு, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று திருச்சபைக்கு அத்திவார கல்லாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் இறைவனிடத்தில் கொண்ட நம்பிக்கையால் தாம் விரும்பியபடியே சிலுவையில் தலைமுள்ளாய் நாட்டப்பட்டு அதில் உயிர் நீத்தார். எனவே என் புனிதருக்கு விழா எடுக்கும் இவ்வேளையில் இங்கு ஒன்று கூடி நிற்கும் நாம் அனைவரும் எம் வாழ்வில் என் பாதுகாவலராம் புனித ராயப்பர் காட்டிய வழி சென்று இந்நாள் வரையிலும் என்னை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நன்றி கூறி என் தேவைகளை புனிதர் பாதத்தில் அர்ப்பணித்து தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்கிறோம். திருவானவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்களோடு இணைந்து அவரோடு இணைந்து நான் உங்களுடைய திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே நாங்கள் குடும்பங்களாகவும் உறவுகளாகவும் ஒவ்வொரு வருடமும் ஆலயத்திலே கூடி எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, இறையன்பை, எதிர்நோக்கை புதுப்பிக்கின்ற தருணமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பாதுகாவலர் இந்த பேதுரு அப்போஸ்தலரான பேதுரு அவருடைய கருத்துரையும் பாதுகாப்பும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே நடைபெறவும் நாங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே தொடர்ந்து வாழவும் இன்றைய திருவிழா திருப்பலியை நன்றி உள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியை நாங்கள் தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்கள் குற்றங்களை நினைத்து மன்னிப்பு பண்ணுவோம். எல்லாம் வேண்டாம்
தவிர வேறு நல்லவரே இல்லை. புனித பேதுருவின் கருத்துரையான் உம்மை வேண்டுகின்றோம். உமது ஆட்சியை நிலைக்காதிருப்போரிடையே நாங்களும் எண்ணப்பட எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்மோடு தூயாவியின் நித்தியத்தில் சர்வேஸ்வரனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 தொடங்கி 11 வரைவாக. அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை குறித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதனுக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்போதலான நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர்கள் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தார். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினார். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் பொருத்தமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவு பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இது சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் கீழே விழுந்தன. வானதூதர்கள் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். திருத்தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு காணாமவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகற்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடலுக்கு உங்களுடைய கேள்வியாக எல்லா வகையான சொற்களிலும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான சொற்களிலும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். ஏனெனில் இதை கேட்டு அக்களிப்பேன். எல்லா வகையான என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். உன்னை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழிப்பதெல்லாம் எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான
2ஆம் வாசகம். தீமைகளுக்கு ஏனெனில் நான் இப்போது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தில் காத்து கொண்டேன். இனி எனக்கு வைக்கப்பட்டிருந்த நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பத்தக்கதற்கும் அனைவருக்கும் தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவேற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலியுறுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு விடுவித்தார். அனைத்திலும் அவர் என்னை விடுவித்திருந்து தம் விண்ணரசை சேர்த்து எனக்கு மீட்களிப்பார். அவருக்கு எந்தென்றும் ஆட்சி உரித்தாக்குகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த பாறை மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 13 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்குனருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உறவுகளாக கூடியிருந்து உங்களுடைய பாதுகாவலரான புனித பேதுரு முதலாவது திருத்தந்தை அப்போஸ்தலத்தின் ஆண்டவரினால் கொடுக்கப்பட்ட திறவுகோலை பெற்று நம் அனைவரையும் விண்ணக வீட்டிற்கு தன்னுடைய போதனையினாலும் ஆளுமையினாலும் வழிநடத்தலினாலும் அன்று தொடங்கி இன்று வரை உலகம் முடியும் வரை இந்த திருச்சபையின் பாதுகாவலராகவும் உங்களுடைய பாதுகாவலரும் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே ஃபாதர் இயேசுதாசன் அவருடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய இந்த நாளிலே எங்களுடைய உரை வார்த்தைகள் அனைத்தும் ஒரு விடுதலையின் அழைப்பாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் விடுதலை அளிக்கின்ற வல்லமையுள்ள கடவுள். அவருடைய வல்லமையுள்ள செயல்களை எங்களுடைய வாசகங்களின் மூலம், குறிப்பாக முதலாவது வாசகம் இரண்டாவது வாசகத்தின் மூலம் நாங்கள் தெளிவாக ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். I always ask when they celebrate the feast of their patron saint, பொழுது நான் கேட்கிறது, உங்களுடைய புனிதர்களை கொண்டாடுகின்ற பொழுது ஏன் இந்த புனிதரை நீங்கள் கொண்டாடுங்கள்? ஏன் கொண்டாடுறீங்க? தெரியாது, உங்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு ஒரு தெரியாது என்னத்தை கொண்டாடுறாங்க. எனக்கு அர்த்தம் இருக்கணும். என்ன நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடு, வணக்கம், வேண்டுதல், திருப்பலி அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாங்கள் அர்த்தமுள்ள மக்கள். நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். உங்களுக்கு அது விளக்கம் இல்லாட்டி இந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய நாடுகளையும் உங்களுடைய கிராமத்தை மண்டதீவ தனி கன மைல் தூரத்தில் கனடாவில் வாழ்ந்துறீங்க. குடும்பங்களாக எல்லாருமே சிதறி இருக்கின்றீங்க. ஒரு பங்கில் எல்லாருமே several parishes they belong to, and today இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சொன்னால் ஒரு ஒன்று கூட சரியா எல்லாரையும் கண்டு ஒவ்வொரு வருஷமும் கண்டு கதைத்து அவர்களோடு உறவாடி அவர்களோடு உணவு உண்டு ஒரு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நாளாக அமைகிறது. அது மாத்திரமில்லை, அது நீங்கள் எல்லாருமே செய்யலாம். வெட்டிங்கில் செய்யலாம், பர்த்டே பார்ட்டியில் செய்யலாம், அனிவர்சரியில் செய்யலாம். யூ கேன் டூ பட் மோர் தேன் தட். இட் இஸ் an invitation to renew our faith. ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இறை நம்பிக்கை, விசுவாசம், இறை அன்பு என்கின்ற அந்த புண்ணியங்களை, அதாவது இந்த இறை நோக்கை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We have to check and see how much I am with the Lord. நான் ஆண்டவரோடு எவ்வாறு நான் இருக்கின்றேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம், என்னை அண்டி இருப்பவருடைய விசுவாசம் அனைத்தும் எவ்வாறு ஆண்டவரிலே தங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அலசி சொன்னா நீங்க எப்படி உடுப்பு போட்டாலும், எந்த மேக்கப் போட்டாலும், எப்படியான டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்டாலும் there is no meaning at all. அர்த்தமற்ற நிகழ்வாகத்தான் மாறும். I am just challenging, ஒரு சவாலை விடுகிறேன். ஒவ்வொரு வருடம் நீங்க செய்யுங்க. You have to examine yourself. உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பார்க்கணும்.
சொன்னா நாங்கள் வாழுகின்ற நாட்கள், வாழுகின்ற உலகம், வாழுகின்ற சமுதாயம் அனைத்தும் ஒரு சவால் நிறைந்த சமுதாயம். வீடுகளில், குடும்பங்களில் அமைதி இல்லை, பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகள் கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக மாட்டாங்க. Father, my children, they don't go to church on Sundays, Father. First you have to go to church on Sunday. நீங்க அம்மா அப்பாவும் very well, you have to work, right? You have to pay your mortgage, you have to buy food, you have to pay the bills. I know that. எல்லாமே செய்து ஆண்டவர் இல்லாட்டின்னு சொன்னா எல்லாமே எங்களுக்கு வறுமையாக போயிடும். நாங்கள் வறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம். வறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எண்ணங்களுக்கு ஏற்படும், விரக்தி ஏற்படும். வாழ்க்கையில குழப்பம் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், கவலைகள் ஏற்படும், தோல்விகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். இந்த துன்ப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரோடு இருந்தோம் என்று சொன்னால் எது வந்தாலுமே நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, விசுவசிக்க முடியுமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரர்களே, நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த புனிதர் பேதுருவானவர் ஒரு வல்லமை நிறைந்த புனிதர். முதலாவது வாசகத்தில் சொன்னார், ஆண்டவர் விடுவிக்கின்ற, விடுதலை அளிக்கின்ற இறைவன். அதை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? விசுவசிக்கணும். He will do it. He will set you free from all problems. From all problems. Which means you have to give yourself into His hands. If you don't give yourself into His hands, He won't work it. So, இந்த முதலாவது வாசகத்துல பேதுரு எங்க இருந்தாரு? சிறையில இருந்தாரு. என்ன பசங்க சிறையில இருந்தார். ஆண்டவர் என்ன செய்தாரு? யார் அனுப்பினார் அவரை விடுவிக்கிறதுக்கு? சத்தவாஞ்சலுக்கு யார? இறை வானதூதர் அனுப்பினார் அவரை அந்த சிறை கதவுகளில் இருந்து, சிறையில இருந்து வெளியிலே கொண்டு வரும். சரியா? God will do it. இறைவன் அதை செய்வார், செய்து முடிப்பார். அதை நாங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கையில நாங்கள் வாழணும். எப்படியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களை, தன்னுடைய திருமுழுக்கினால் சுவீகரிக்கப்பட்ட மக்களை அவர் ஒருபோதுமே மறந்து விட மாட்டாரு. அவர்களுக்கு அப்பாலே இருக்க மாட்டார். அவர் வருவாரு, ஆண்டவர் வருவாரு, அல்லாட்டி தன்னுடைய தூதரை அனுப்புவார். தூதரை அதே மாத்திரமல்ல, தன்னுடைய புனிதரை அனுப்புவார், புனித பேதுருவை அனுப்புவார். அதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும். அதை நோக்கி நாங்கள் வாழ வேண்டும். என்ன சொன்னா, என்ன இருந்தாலும், நல்ல வீடு இருந்தாலும், நல்ல வாகனம் இருந்தாலும், கை நிறைய பணம் இருந்தாலும், எங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ஒரு வெற்று உறைவிடமாக we will just be empty, right? Just emptiness. You know why problem comes? Because God is not in our life. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாததால எங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஃபாதர், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சில நேரம் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? சரியா? ஆனா we all have problems. The root cause of the problem, there is no God in our life. There is no faith. உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மா அப்பா, அப்பா எல்லாருமே நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு நல்ல நல்ல ஃபெய்த் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறீங்க. நல்ல விசுவாசத்தால நீங்க விசுவாசத்தால் எல்லாமே அரணாக கட்டப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க. நீங்க எங்க இருந்தாலும் அந்த விசுவாசத்தை ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. அதை தொடர்ந்து வாழும். அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசத்துல ஒரு சின்னப்பர் அழகாக கூறுகிறார். அவர் சொன்னாரு, நான் ஒரு சீரிய பந்தயத்திலே நான் ஓடுகிறேன். எல்லாருமே ஓட்டம், எல்லாருக்கும் ஓட்டம் தான். அம்மா அப்பாவுக்கும் ஓட்டம் தான், பிள்ளைகளுக்கும் ஓட்டம் தான். The life is so fast. The life is running so fast. We have to catch up with the space.
right? If we don't catch it with the pace, we will get stuck. So நாங்கள் அந்த சீரிய பந்தயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஓடணும். ஓடுவதோடு மாத்திரமல்லாது நாங்கள் அதை நிறைவுற முடிக்கணும். ஒரு நாளைக்கு நாங்கள் முடிப்போம். அதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே முடிந்து போகின்ற நாள். அந்த நாள் ஒரு நாள் எல்லாருக்குமே வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும். ஆனா அது மாத்திரமல்ல, ஓடுவதும் முடிப்பதும் மாத்திரமல்ல, மாறாக உங்களுடைய விசுவாசத்தை காக்க வேண்டும். விசுவாசத்தை காக்காம ஓடினாலும் முடித்தாலும் எதுவித பயனுமே அல்ல. சின்னப்பரதான் உங்களுக்கு சொல்லுகிறாரு. அவர் பேதுருவர் தன்னுடைய பயணத்தை முடித்து விசுவாசத்தை காத்து அவருடைய நற்பேறுக்காக, நற்கொடைக்காக, பேறு பலன்களுக்காக நான் காத்திருக்கின்றேன் என்று அவர் கூறுகிறார். உங்களுக்கு கூறுகிறார், எல்லாருக்குமே கூறுகிறார். எல்லாருமே நாங்கள் இந்த பயணத்திலே நாங்கள் பயணிக்கின்றோம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே இந்த கேள்வியை தான் எல்லாரும் ஆண்டவர் இணைப்புகளை பார்த்து கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்பதற்கு பேதுரு அழகான ஆழமான விசுவாசம் நிறைந்த பதிலை கொடுத்தார். நீரே மெசியா, நீரே இறைவனின் மகன், உயிருள்ள இறைவனின் மகன். அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசுவாசம் மேலும் வளரவும், குறைவிருந்தால் நிறைவடையவும், தளர்ச்சி அடைந்தால் மேலோங்கி வளரவும் இந்த வேளையிலே புனித பேதுருவை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய விசுவாசத்தின் மூலம் திருச்சபையிலே நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கடமையும் இருக்கின்றது, பொறுப்புகளும் இருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பற்றி பிடித்து இந்த சீரிய பந்தயத்திலே இறுதி வரை ஓடி எங்களுடைய விசுவாசத்தை காத்து ஆண்டவருடைய நட்பு பலன்களுக்காக நாங்கள் ஒரு நாள் ஆண்டவர்கள் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அதால கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நாங்கள் பயணிக்க இவரை நோக்கி, இந்த புரிதலை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும், குறிப்பாக யார் யாரெல்லாம் திருச்சபை, அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையை விட்டு விலகி இருக்கின்றாங்க, கோயில வீட்டுல செவிக்காதார்கள், சுபமால சொல்லாதார்கள், அவை எல்லாருமே நினைத்து இவருடைய பரிந்துரையின் மூலம் நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். அவர்கள் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடர நாங்கள் செபிப்போம், ஊக்கமடைவோம், தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்வோம். ஆமென்.
வைத்தாலும் இறை அருளால் முழுமையாக நிரப்பப்படாத பொழுது இறைவனை மறுதலித்தார். ஆனால் எப்பொழுது தூய ஆவியாரை பெற்று தூய ஆவியால் இயக்கப்பட்டாரோ அதிலிருந்து உறுதியாக செயல்பட்டார். அதன் காரணத்தினாலே தனது உயிரையும் திரு அவைக்காக கொடுத்தார். எனவே நாங்களும் அந்த தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய தேவைகளை எடுத்து கூறி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலராம் இந்த ராயப்பெருக்கு விழா எடுக்கும் இவ்வேளையில் இங்கு ஒன்று கூடி நிற்கும் இம்மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இறைவேண்டலின் ஆண்டில் பயணிக்கும் நாம் எமது திரு அவையின் சமகால தேவைகளை எம் புனிதர் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எம் அவையை நல்வழிப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே வாழ்வும் உண்மையும் என்று கூறிய இயேசுவே, எமது மனித பலவீனங்களில் இழைத்த குற்றங்களுக்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கும் இவ்வேளையில் நாங்கள் நீர் காட்டிய வழியில் வாழ்ந்து உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை அருள்தாஸ் மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை ஆசீர்வதித்து அவர்களது பணி மென்மேலும் சிறக்க வரம்பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று உமதண்டி வந்து சேர்ந்த எமது உற்றார் உறவினர்களை உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அறிந்தும் அறியாமையிலும் செய்த தவறுகளை மன்னித்து உமது வாழ்வீட்டில் சேர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us offer our personal intentions. எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக எடுத்து கூறி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வாறு பேரிரு உம்மிலே ஒன்றாக இணைந்த பொழுது, உம்மால் இயக்கப்படுகின்ற பொழுது முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராக வாழ்ந்தாரோ அதுபோல நாங்களும் எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து உமது அருள் துணையாலே நல்வாழ்வு வாழ நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கனிவுடன் செவிசாய்த்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் குறிப்பாக மண்டதி பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வை
பரிசுத்தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பேதுருவின் விழாவில் நாங்கள் இப்பலியை மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவை எங்கள் வீட்டுக்கு பயனுள்ளவையாகவும் உமது அறிவிறக்கத்திற்கு வந்தவையாகவும் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழ்வெல்லாம் வல்ல இறைவா, என்னால் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தம்முடைய நீதியமாகும், எங்கள் கடமையில் ஏற்றுக்குரிய சேதமாகும். என்று உள்ள ஆயரே மன்மந்தையை நீ கைவிட்டு விடாமல் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆளுவதற்கு உமது திருமகனின் பதினாளியாகவும் மந்தையை நடத்துவதாகவும் முதன்மையாயராகவும் நீர் அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: அதை பெற்று தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே விழுந்த அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவு
நினைவு கொண்டு வாழ்வதற்கு அப்பத்தை பலிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊழிய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மட்டும் நாங்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உயாவியாவுக்கு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக மண்டலிலே எங்களுக்கு விசுவாச பாட்டை தந்து இறைவனிடம் சென்ற அனைத்து எங்கள் குடும்ப அங்கத்தினரையும் நினைப்போம். இவர்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. Thank you.
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரை கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்ராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருளீராக. என்று வாழ்ந்து
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நம்மை பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித பேதுருவின் விழாவில் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பணியால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாதங்களுக்காக மகிழ்ச்சியோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்கள் உறுதியாக செய்த இறைவன் புனித பேதுரு திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையால் நீங்கள் பயனாளிகளாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதரின் போதனையாலும் படித்து காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அறிவியலைவன் புனித பேதுருவினுடைய பாதுகாவலால் அவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதரான பேதுருவின் போதனையால் நம்பிக்கை உறுதிப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக.